Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 27/7/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கும் பப்ளிக் நோட்டீஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது மார்னிங்கே வந்துருச்சு. ஸோ இன்னமும் 3 நாள் மட்டுமே உள்ளது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ஆன்லைன் MBBS BDS அப்ளிகேஷன் போடுறதுக்கு. ஸோ அந்த ஒர்க்கில் பிஸியாக இருந்ததுனால இந்த நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த விஷயத்தில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும் பப்ளிக்குக்கும் என்டிஏ கொடுத்துருக்கிற முக்கியமான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இன்னமும் ஃபைனல் சப்மிட் பண்ணல, டாக்குமெண்ட் பெண்டிங் இருக்குது அப்படின்றவங்க கொஞ்சம் ரஷ்அப் பண்ணி 23 ஜூலை 2026க்கு முன்னதாக சப்மிட் கொடுத்துருங்க. லாஸ்ட் டேட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா சர்வர் இஷ்யூஸாக இருக்கலாம், சர்வர் பிஸியாக இருக்கலாம், இல்லை பேங்க் பேமெண்ட் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடலாம். அதனால் மேக்ஸிமம் 22ஆம் தேதிக்குள்ளே அந்த ஒர்க்கை முடிக்க பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் அவங்க விருப்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, மைனாரிட்டி சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி, NRI சீட்லேயும் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டாவில் அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்கு, சீட் அலாட்மெண்ட்டு, இதில் எந்த ஒரு அப்டேட்டும் எந்த ஒரு ஒர்க்கும் மிஸ் ஆகாமல் நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் 1 or 2 டவுட்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம பெய்டு சர்வீஸில் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். சரி, இப்போது NTA இருந்து வந்திருக்கிற இன்றைக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சோசியல் மீடியாவில் உங்களுக்கு நேஷன் வைடாக, அதாவது ஸ்கோர் கார்டுக்கும் NTA 16ஆம் தேதி ரிலீஸ் பண்ண ரிசல்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ண ஸ்கோர் கார்டுக்கும், அதே போல் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ஹாலில் சப்மிட் பண்ணிட்டு வந்த OMR சீட்டை NTA தரப்புலேருந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு சில மாணவர்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது OMRயில் இருக்கிற ஸ்கோருக்கும் ஸ்கோர் கார்டில் இருக்கிற ஸ்கோருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா மாணவர்கள் தரப்பில் குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த தகவல் அப்படிங்கிறது NTA ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் தம்ப் இம்ப்ரெஷன், ஸ்டூடெண்ட்ஸினுடைய சிக்னேச்சர், இன்விஜிலேட்டர்னுடைய 2 இன்விஜிலேட்டர்னுடைய சிக்னேச்சர், இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுடைய OMR சீட்டும் உங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டுலேயும் உண்மையிலே உங்களுக்கு மார்க்கில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபைட் பண்ணலாம் மீன்ஸ் உங்களுடைய OMR சீட்டையும் உங்களுடைய ஸ்கோர் கார்டையும் NTAனுடைய அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சு நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ணலாம். இன்னும் தேவைப்பட்டால் லீகலாக கூட நீங்கள் அதை அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் NTA என்ன தெரிவிக்கிறாங்க, என்ன மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, NTA தரப்புலேருந்து நீங்கள் சப்மிட் பண்ண அந்த OMR சீட் அப்படிங்கிறது NTA வசம் தான் உள்ளது. அந்த OMR சீட்டை தான் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி அது டைரெக்டாக மாணவர்களுடைய கைக்கே செல்லுமாறு அதுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அவங்க டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி, அந்த கன்சர்ன்டு ஸ்டூடெண்ட்டே டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரியும் அவங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கும் போகிற மாதிரியும் தான் NTA செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறாங்க.
இதற்கு என்டிஏ கொடுக்குற இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, ஒரு சில மாணவர்கள், ஒரு சில சோஷியல் மீடியாஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை ஏஐ ஜெனரேட்டட் ஓஎம்ஆராகவும் அதே போல் ஸ்கோர் கார்டையுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஏஐ ஜெனரேட்டட் ஸ்கோர் கார்டாக, நீட் ஸ்கோர் கார்டாக மாற்றிட்டு அதிலிருந்து ஏதாவது கிளைம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியான வதந்திகள் பரப்பி கொண்டுள்ளனர் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெரிவிக்கிறாங்க. ஸோ இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், மெயில் பண்ணி கேட்கலாம். அதே போல் தேவைப்பட்டால் உங்கள் தரப்பில் நியாயம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு லீகல் அட்வைஸரையும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இது மாணவர்களுக்கு நம்ம தெரிவிக்கக்கூடிய ஒரு தகவல். என்டிஏ என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே நாங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணி தான் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அதை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கிறீங்க. மாணவர்கள் மற்றும் சோஷியல் மீடியா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஏஐ ஜெனரேட்டட் ஓஎம்ஆர் ஷீட்டையும் ஆன்சர் ஷீட்டையும் ஏஐ ஜெனரேட்டட் ஸ்கோர் கார்டையும் வச்சுட்டு அதிலிருந்து ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அப்படி யாராவது தவறான தகவல் இல்லை ஃபேக் மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, ஃபேப்ரிகேட்டட் ஆர் டிஜிட்டலி ஆல்டர்டு இந்த மாதிரியான ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவர்கள் மீது காக்னிசபிள் offense under the public examination prevention of unfair means அது தவறாக இருக்கும் பட்சத்தில் ஆக்ட் 2024 படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டும் இதன் மூலமாக தெரிவிக்கின்றனர். பாரதிய நயா சன்ஹிதா 2023 அண்டர் த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 படி யாரெல்லாம் அந்த மாதிரி ஃபேப்ரிகேட்டட் ஓஎம்ஆர் ஷீட்டு, ஃபேப்ரிகேட்டட் ஏஐ ஜெனரேட்டட் ஆன்சர்ஸ் ஸ்கோர் கார்டு இதை வச்சு தவறான தகவல் பரப்புகிறாங்க அப்படின்னா அவர்கள் மீது இந்த விதியின்படி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உங்கள் தரப்பில் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்காக மெயில் போடுங்க, அதுக்காக ஃபைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மற்றபடி வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறத இதன் மூலமாக என்டிஏ தெரிவித்துக் கொள்கிறது. கேண்டிடேட் வித் ஜென்யூன் கிரீவியன்சஸ் அண்ட் advised to follow the process set out NTA's public notice dated 20th July 2026 available on the NTA website. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தை பெற்றுக்கொள்ளலாம். பாய், see you, have a nice day, all the best.